நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். ஏய் ஜோதி, இது பவித்ரா வச்சிருந்த புடவை தானே? ஆமா, ஆனா இது யாரோடது தெரியுமா? யாரோடது? பவானியோடது. பவானியோட ஞாபகமே இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சா அவ புடவையே இவ வச்சிருக்கா. அதான் அவளுக்கு தெரியாம நான் எடுத்துட்டேன். சரி, இது என்ன பண்ண போற? பெரிய மகாராணி புடவைல்ல, அதான் மியூசியம்ல வைக்கிறதுக்கு. எரிச்சு குப்பையில போட வேண்டியதான். அண்ணி புடிங்க வர. நல்லா புடிங்க அண்ணி. வெட்டு, நல்லா வெட்டு. கிழிச்சிட வேண்டியதான். புடி. ஏய் நில்லு. அம்மா, அதை இப்படி வை. இப்ப எடுத்துட்டு போ. சரிங்கம்மா. போலாம் அண்ணி. இங்க வச்சிருந்த அம்மாவோட புடவையை காணுமே. ஒருவேளை தூங்கின இடத்திலே விட்டுட்டோமோ? ஏய், இங்க என்னடி தேடிட்டு இருக்க? நான் இங்க படுத்திருந்தப்ப அம்மாவோட புடவையை வச்சிருந்தேன், அதை காணும். நீங்க பாத்தீங்களா அத்தை? ஆமா, எங்களுக்கு இதான் வேலை பாரு. நாங்க எதையும் பார்க்கல போ. உங்க அப்பா எப்படியும் ஒரு 100 ரூபாய்க்கு தான் அந்த புடவை வாங்கி கொடுத்துருப்பாரு. அதுக்கு இவ்ளோ பெரிய சீனா? ஏன் பாப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என் அம்மாவோட புடவையை காணும். புடவையா? இதான் என் அம்மாவோட புடவை. கிழிஞ்சிருச்சுன்னு இப்பதான் சரிதம்மா குப்பையில போட சொன்னாங்கன்னு போய் போட்டு வந்த. சித்தி, அம்மாவோட புடவை எதுக்கு குப்பையில போட
ஏய், என்ன சவுண்ட் விடுற? இது எங்க வீடு. எதை குப்பையில போடணும்னு எங்களுக்கு தெரியும். வீடு உங்கள்தான் இருந்தாலும் இந்த புடவை என்னோட சித்தி. அண்ணா நில்லுங்கண்ணா. அண்ணா நில்லுங்கண்ணா. அண்ணா நில்லுங்கண்ணா, போகாதீங்கண்ணா. அண்ணா நில்லுங்கண்ணா. அண்ணா நில்லுங்கண்ணா. என்னம்மா? எங்க பொருள் ஒன்று தெரியாம கொட்டிட்டு அதை கொஞ்சம் நான் எடுத்துக்கவா? எடுத்துக்கோமா. தேங்க்ஸ்ண்ணா. நல்ல வேலை செஞ்ச ஜோதி. இதே மாதிரி அவளை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும். அதை பொறுக்க முடியாம அவளே இங்கிருந்து ஓடிடணும். சித்தி, வேணும் தானே சித்தி? எங்க அம்மாவோட புடவையை நீங்க குப்பையில போட சொன்னீங்க. ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க? பின்ன கிழிஞ்ச புடவைய வீட்லயே வச்சுப்பாங்க. இது ஒன்றும் தானா கிழியல சித்தி. இதை யாரு கிழிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி இது 100 ரூபாய் புடவை தான். ஆனா எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது இது. அப்படி பார்த்தா இது எத்தனையோ 1000 ரூபாய்க்கு சமம். நீங்க என்ன நினைச்சாலும் எங்க அம்மாவோட ஞாபகத்தை இந்த வீட்ல இருந்தும் என் மனசுல இருந்தும் பிரிக்கவே முடியாது. பாத்தியா ஜோதி, என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு? அதானே, என்ன செஞ்சாலும் கொஞ்சம் கூட அசர மாட்டேங்கிறா. நீ எப்படி குப்பையில இருந்த புடவையை எடுத்துட்டு வந்திருக்கா பாருங்களேன். நெஞ்செழுத்தம் ஜாஸ்தி இவளுக்கு. கூட இல்லைனாலும் உங்க ஞாபகம் எப்பவும் என் கூடவே இருக்கும்மா. அதை நான் எப்பவும் விட்டு கொடுக்கவே மாட்டேம்மா. சித்தியும் அத்தையும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்களும் சீக்கிரமே இதெல்லாம் மறந்துட்டு மாறணும், மாறுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவங்க செஞ்ச தப்ப நீங்க மன்னிச்சிடுங்கம்மா. மாமா, என்ன மாமா நடக்குது இங்க? எவ்வளவுதான் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க? எனக்கு வேற வழி தெரியல வேணும். தப்பு மாமா. அத்தை கிட்ட சொல்லாம நீங்க இப்படி வெளியில பணம் வாங்கியிருக்க கூடாது. இப்படி பண்ணதால நாம தான் சிக்கல்ல மாட்ட போறோம். பவானி போனதை நினைச்சுதான் நான் என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன். சரி, நான் தான் தப்பு பண்ணேன்னா நீங்களும் அதே தப்ப பண்ணியிருக்கீங்க. நான் எந்த இடத்துல தோத்து போனனோ நீங்களும் அதே இடத்துல தான் தோத்து போயிருக்கீங்க மாமா. இது எல்லாம் சேர்ந்து அத்தை உங்க மேல நம்பிக்கை வச்சு கம்பெனி பொறுப்பை கொடுத்தாங்கல்ல, அந்த நம்பிக்கை தோத்து போயிடுச்சு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கம்பெனியை மீட்டு கொண்டு வந்துடணும்னு அத்தை போராடுறாங்க. ஆனா நீங்க பண்றதெல்லாம் அதை எப்படியாவது வித்து தள்ளிடணும்னு நினைக்கிறீங்க. இல்ல நான் கேட்கிறேன், இதெல்லாம் நீங்களா தான் செய்றீங்களா இல்ல காயத்ரி அத்தை சொல்லி செய்றீங்களா? எனக்கு தெரியுமாமா, காயத்ரி அத்தைக்கு ஆரம்பத்துல இருந்தே அத்தை நல்லா இருக்கிறதே பிடிக்காது. வேணு, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. அப்படி ஒன்றும் சித்தி நம்ம குடும்பத்துக்கு துரோகம் நினைக்கிறவங்க கிடையாது. அப்படி நினைச்சிருந்தா என்கிட்ட கொடுத்த காசை என்னைக்கோ திருப்பி கேட்டிருப்பாங்க. அவங்க காசு கொடுத்தாங்களா?
அது அது வந்து ஆமாம், சில்லறையாகவே எனக்கு 5 லட்சம் 10 லட்சம்னு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு நாள் கூட அவங்க கடன் சொல்லி என்னை திருப்பி கேட்கவே இல்லை. அவங்கள போய் தப்பாக பேசுகிற? விடு, நான் தோற்று போனவனாவே இருக்கட்டும். எல்லாம் என் விதின்னு நினச்சிக்கிறேன். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை மாமா. நானும் கூட ஒரு வகையில் அத்தை எதிர்பார்த்ததை செய்ய முடியாமல் தோத்து போனவன் தான். நம்ம 2 பேருமே ஒரே இடத்துல தான் நிற்கிறோம். ஆனால் இதனால அத்தை கஷ்டப்படுறாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா. எல்லாம் சரிதான் வேணும். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் எவ்வளோ தவிச்சிட்ருக்கேன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நீ ஏதாவது எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சினா இப்படி என்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு சீக்கிரமாக கம்பெனியை விற்றுருங்கன்னு சொல்லி அம்மாட்ட போய் பேசு. நாளாக என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அது இல்லை மாமா. போதும் வேணும், இதை தாண்டி நீ சொல்கிறத எதையும் நான் கேட்குற நிலைமையில இல்லை வேணும். விட்டுரு. ஏய் பவி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா உங்களை பார்க்கலான்னு வந்தேன். உங்க பர்ஸ் கீழே கிடந்துச்சு. அம்மா போட்டோ எதுக்கு மாமா பர்ஸ் உள்ள வச்சிருக்கீங்க? சொல்லுங்க மாமா. ஒரு ஞாபகமா தான். அப்பா கூட இதே மாதிரி தான் பர்ஸுக்குள்ள அம்மாவோட போட்டோ வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி அம்மாவை ரொம்ப பிடிக்குமா மாமா? ஆமா பவானி, நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்த பொண்ணு. அதனால எனக்கு பிரியம் ரொம்ப ஜாஸ்தி. அப்படியா? என்னை விடவா உங்களுக்கு அம்மாவை பிடிக்கும்? 2 பேரையுமே பிடிக்கும். அப்போ 2 பேரோட போட்டோவும் தானே வச்சுக்கணும். உன் போட்டோ என்கிட்ட இல்லையே. இல்லைன்னா கேட்கணும். இருங்க, நான் வரேன். இனிமே என் போட்டோவையும் எப்பவும் வச்சுக்கணும், சரியா? சரி, நான் ஒரு இடத்துக்கு போறேன். நீ என் கூட வரியா? எங்க? சொன்னா சர்ப்ரைஸ் போயிடும். நீ வந்தா சூப்பரா இருக்கும். சரி, வரேன். போலாமா? வா. மாமா, எதுக்கு மாமா ட்ரெஸ் கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? யாருக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம்? உனக்கு தான். இதுதான் அந்த சர்ப்ரைஸா? ஆமா, வா. ப்ரோ, பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கணும். பாப்பாவுக்கா? பாபி, இது சூப்பரா இருக்குல்ல? ப்ரோ, இதே பேக் பண்ணுங்க. சரிங்க சார். இருங்க, ட்ரெஸ் எனக்கு தானே, நான் தான் செலக்ட் பண்ணுவேன். இல்ல பவி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வேற ட்ரெஸ் காட்டுங்க. இது வேண்டாம்.
இந்த கலரே எனக்கு பிடிக்கல. இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. இது ரொம்பவே ரிச்சா இருக்கு. இது எனக்கு பத்தாது. இது பார்க்கவே நல்லா இல்ல. பாப்பா ஏதாவது ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம்ல? அதெல்லாம் முடியாது. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் நான் எடுப்பேன். வேற காட்டுங்க. இதான் உன் சைஸ்ல லாஸ்ட் ட்ரெஸ். இது ஓகே. இது எனக்கு இது உனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா? இதே நான் சரி எடுத்துக்கிறேன். ஓகே தானே? நீ போய் ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு வா. பாப்பா லெஃப்ட்ல போமா, ட்ரையல் ரூம் இருக்கு, அங்க போட்டு பாரு. சார் உங்க பொண்ணா? என்ன சார் அமைதியாயிட்டீங்க? ஒன்றும் இல்லை. மாமா நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு பவி. ப்ரோ இதே பேக் பண்ணி. சரிங்க சார். இல்ல வேணாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு Dress செலக்ட் பண்ணீங்களே அதுவே ஓகே. ஏன் பாப்பா அதுக்கு இவ்வளவு ட்ரெஸ் எடுத்து போட வச்ச? எங்க மாமா எவ்வளோ பொறுமையா இருக்காருன்னு நான் டெஸ்ட் பண்ணதா. பரவாயில்ல, டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. பேக் பண்ணிடலாம்ல? இருங்க இருங்க, இன்னும் நிறைய ட்ரெஸ் எடுக்கணும். 2 பசங்க ட்ரெஸ் 2 பொண்ணுங்க ட்ரெஸ் எடுத்துக்காதுங்க. ஆமா அது யாருக்கு? நம்ம வீட்ல இருக்கிற குட்டிசுங்களுக்கு தான். எனக்கு மட்டும் எடுத்தா எப்படி? அவங்களுக்கும் எடுக்கணும்ல. நான் மட்டும் புது ட்ரெஸ் போட்டிருந்தா எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. சரி ஓகே, அவங்களுக்கு சேர்த்து எடுத்துடலாம். ம். ஏய் அவுட். ஏய் குட்டே, எல்லாரும் இங்க வாங்க. என்ன மாமா இதெல்லாம்? இதுவா? உங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நந்து, இந்த அர்ச்சனா இது உனக்கு. இந்த டிடி இத புடி. Thank you. அர்ஜுன் இது உனக்கு. ம். எப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்? எங்களுக்கெல்லாம் அதிசயமா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே. எல்லாத்துக்கும் காரணம் பவிதான். அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் நான் போனேன். அவ தான் உங்க எல்லாருக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுக்க சொன்னா. ஆமா, இது எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணேன். எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் எடுத்துக்கனா? இந்தாங்க மாமா, எனக்கு வேண்டாம். நோ தேங்க்ஸ். ஏண்டா அவ்வளோ ஆசையா எடுத்து பார்த்த? நீங்க கொடுத்ததுனால தான் பார்த்தேன். ஆனா இந்த கலர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எவனாவது இந்த கலர்ல ட்ரெஸ் போடுவானா? எனக்கு நல்ல ட்ரெஸ் நிறையாவே இருக்கு, அது போதும். டேய் ரொம்ப பண்ணாதடா. பவி செலக்ட் தான் பண்ணா, ஆனால் வாங்கி கொடுத்தது நான் தானே. சும்மா வீட்லயாச்சும் போட்டுக்கோ. இல்ல எனக்கு வேணாம். சொல்றேன்ல, எடுத்துட்டு போ. நல்ல வேலை, ட்ரெஸ் வேற நல்லா இருக்கு. இவனால எங்க மிஸ் ஆயிடுமோன்னு நினைச்சோம். பரவாயில்ல, வாங்கிட்டான். சரி போங்க, போய் போட்டு பாருங்க. போட்டு பார்க்குற அளவுக்கு இது ஒன்றும் சூப்பர் ட்ரெஸ் இல்லை. எனக்கு தோன்றப்ப நான் போட்டுப்பேன். வாங்க போகலாம். விடு பவி, அர்ஜுன் அப்படிதான், சரியாயிடுவான். நீ போய் உன் ட்ரெஸ்ஸை கபோர்டில் வச்சுக்கோ, சரியா? சரிங்க மாமா. நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல.
அந்த குட்டி பிசாசு எனக்கு ஸ்மார்ட்டான ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கா. அப்படியா அர்ஜுன்? ம் சொல்லவே இல்ல. யாரோ சொன்னாங்க இதெல்லாம் யார் போடுவாங்கன்னு. பவியோட செலெக்ஷன் எப்பயுமே சூப்பரா தான் இருக்கும். ச்சே, அசிங்கமாயிடுச்சு.